வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சி.வி. சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர், ராஜ்யசபா உறுப்பினர், உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். மக்கள் நல திட்டங்களுக்கு முதல்வரின் தனிப்பட்ட பெயரை வைப்பது அப்படின்றதற்கு எதிராக ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது கடுமையாக விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? முதல்ல உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறதுக்கு மற்றொரு சாட்சி. அவங்க இதுவரைக்கும் கை வைத்த எல்லா வழக்கிலும் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வெற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வெறும் தமிழ்நாடு அரசுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமான தீர்ப்பு கிடையாது. இது ஒரு பெஞ்ச்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதை மற்ற மாநிலங்களும் மற்ற அரசியல் கட்சிகளும், இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசாங்கமும் பிஜேபியுமே கூட இந்த தீர்ப்பை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அது ஒரு காமனான பொதுவான பெஞ்ச்மார்க் ஜட்ஜ்மெண்டாக வந்திருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இந்த வழக்குல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட வலிமை, சட்டபூர்வமான செயல்பாடுகளுடைய வலிமை எப்படி பறைசாற்றப்பட்டிருக்கோ அதே மாதிரி அதிமுகவினுடைய அறியாமையும் காழ்ப்புணர்ச்சியும் உச்சநீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை உச்சநீதிமன்றம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. அவங்க எவ்வளவு அறியாமை மிக்கவர்கள், சொல்ல போனா வேற வார்த்தையில சொல்லணும்னா தற்குறிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சி.வி. சண்முகம் அதிமுக என்ன பொறுப்புல இருக்கிறார், இன்னைக்கு என்ன பொறுப்புல இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவர் தமிழ்நாட்டு அரசினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். அவர் பேர்ல ஒரு வழக்கை போடும் பொழுது, வழக்கை பதிவு செய்யும் பொழுது அடிப்படையான சட்ட கூறுகளையும் அல்லது அந்த சட்ட புரிதலையும் வைக்கணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட அதிமுகவுக்கு இல்லைங்கிறத தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல முக்கியமான அப்சர்வேஷன் ஒண்ணு, காமன் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது இந்த படங்களை, பெயர்களை இதெல்லாம் அரசு திட்டங்கள்ல பயன்படுத்துவது குறித்து வழங்கப்பட்ட இந்த காமன் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை தவறாக புரிந்து கொண்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான அப்சர்வேஷன். அப்ப சி.வி. சண்முகம் தரப்போ அல்லது சி.வி. சண்முகத்திற்காக ஆஜரானவர்களோ அல்லது சி.வி. சண்முகத்திற்காக வழக்கு தொடுத்தவர்களோ அந்த காமன் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்க தெரியாம படிச்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய தற்கொலைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில அதிமுகவினுடைய அறியாமை வெளிப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணு. காழ்ப்புணர்ச்சி வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அரசனுடைய திட்டத்தை முடக்கணும் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அத அரசுக்கு எந்த வகையில அதனுடைய பெயர் கிடைத்து விடக் கூடாது அப்படின்னு பார்த்தாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியின் விளைவாகத்தான் அவங்க அந்த வழக்கே தொடுத்தாங்க. சோ பொலிட்டிக்கலி மோட்டிவ் தான் அந்த கேஸ். அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களே வெளிப்படையா அதை டிக்ளேர் பண்ணவும் செஞ்சாங்க. எப்படின்னா, திமுகவுக்கு எதிரான வெற்றி, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் மரணாட்டி, அது இது அப்படி இப்படின்லாம் போட்டாங்க. ஆனா வழக்கு ஒரு பொதுநல நோக்கோடு தொடரப்பட்டதாக நீதிமன்றத்துல டாக்குமெண்ட்ல சொல்லிட்டு வெளியில ஆமா பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் தான் சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவர்கள் இருந்தார். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இந்த இந்த கேஸோட பிரேயர் இருக்குல்ல, இந்த வழக்கினுடைய கோரிக்கை, அது முதலமைச்சருடைய பெயர், படம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. அப்ப என்னன்னா, அது பொதுநல நோக்கத்தோட இல்ல அரசியல் நோக்கத்தோடாங்கிறது தான் கேள்வி. அவங்க அரசியல் உள்நோக்கத்தோட தான் தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்குமெண்ட். இன்னைக்கு கோர்ட் அதை வேலிடேட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த கேஸுக்கு பின்னால இருக்கிற மோட்டிவ் பொலிட்டிக்கல் மோட்டிவ் தானே தவிர பப்ளிக் காசு அல்லது பொது நலம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு துளியும் கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொடரப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது 2வது அப்சர்வேஷன். அதனால தான் உங்களுடைய அரசியல் சண்டையில நீதிமன்றத்தை இழுக்காதீங்க. நீங்க அதாவது நீங்க இதுக்கு முன்னாடியும் உச்ச நீதிமன்றம் சித்தராமையா வழக்குல இடி தொடர்பான விவகாரங்கள்லயும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க உங்க பொலிட்டிக்கல் எனிமிய, பொலிட்டிக்கல் ஆப்போசிஷனை தேர்தல்ல எதிர்கொள்ளுங்க, களத்துல எதிர்கொள்ளுங்க, அதுக்கு எங்களை ஒரு டூலா, எங்களை ஒரு வெப்பனா பயன்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. அப்ப கோழைத்தனமாக அதிமுக சட்டத்தை தப்பா பறிச்சுட்டு அடிப்படை புரிதல் இல்லாம எப்படியாவது இந்த திட்டத்தை முடக்கி விடலாம் என்று உச்சநீதிமன்றத்துக்கு போனார்கள். 3 முக்கியமான விஷயத்தை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அதிமுகவினுடைய அறியாமை, அதிமுகவினுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி,
மூன்றாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாத அந்த அதிமுகவினுடைய அந்த தோல்வி மனப்பான்மை. இந்த மூன்றையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அந்த நீதிமன்றம் வேலிடேட் பண்ணிருக்காங்க. மக்கள் மத்தியில இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த ஆட்சி காலங்கள்ல எல்லா திட்டங்களுமே அம்மா அப்படின்ற பெயர்ல தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது சிமெண்ட்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அம்மா என்கின்ற பெயர்ல தான் அடைமொழியா வந்தது. ஆனா அதுக்கு அவங்க என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, அம்மா என்பது ஒரு பொது பெயர், கலைஞர் கூட பொது பெயர் தான், ஆனா இது அப்படி இல்லை, இது தனிநபரினுடைய பெயர் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. மக்கள் மத்தியில மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா நம்மளும் கொடுக்கலாம். ஸ்டாலின்ங்கிறது ரஷ்ய தலைவர், பொது உடைமை தலைவருடைய பெயர் அப்படின்னு நம்மளும் கொடுக்கலாம். நமக்கு நேர்மை இருக்கிறது, சட்டப்பூர்வமாக இதற்கான வழி இருக்கிறது, சட்டப்பூர்வமாக அதை பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஆமா எங்களுடைய முதலமைச்சர் பெயர்ல தான் கொண்டு வரோம். இந்த திட்டம் அவருடைய பிரெயின் சைல்டு. அரசாங்கத்தை தேடி மக்கள் அலைஞ்சு திரிஞ்சு நாக்கு தள்ளி ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரி, அரசாங்க அலுவலகங்கள் வாசல்லையும் அப்படியே கிடப்பாங்க. அந்த பாவப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தையே அவங்க வீட்டுக்குள்ள தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, என்ன அதிகாரப்படுத்துறாரு. என் வீட்டு வாசல்ல என் தெருவுல ஒட்டுமொத்த அரசாங்கமும் நிக்குது, ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனையும் என் தெருவுல நிக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த எளிய மக்கள், சாதாரண மக்கள், ஒண்ணுமில்லாத மக்கள் அவங்க எம்பவர்டா இருக்கிறாங்க. அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். அப்ப அவருடைய பெயரை அதுக்கு சூட்டுவது அப்படிங்கிறது பொருத்தமானது அப்படின்னு நாங்க வெளிப்படையா சொல்றோம், டிக்ளேர் பண்றோம். அப்ப துணிச்சல் இருக்கணும் முதல்ல. ஆமா ஜெயலலிதா பெயரை தான் சூட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கணும். அதை விட்டுவிட்டு நாங்க அம்மா அண்ணா பொது பெயர், ஆட்டுக்குட்டினா பொது பெயர், அதுல ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய கோழைத்தனம் தான் தெரியுதே தவிர அந்த துணிச்சல் தெரியல. ஆமா அந்த அம்மா இவ்வளவு லெகசி இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்ப ஜே இன்ஸ்டிடியூட்னு பேர் வச்சாங்களே, அது என்ன கணக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர்ல திட்டம் இருக்கு, அது என்ன கணக்கு? எம்ஜிஆர் வச்சா பரவாயில்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு டேக்லைனோட வச்சீங்களே, அது என்ன கணக்கு? அந்த கேள்வி விட்டுட்டீங்க. அதனால சோ நம்ம இப்படி நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். அவங்க அதிமுக அவனுடைய இயல்பு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த திட்டத்தினுடைய தொடக்கத்தின் போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இது மக்களிடம் போய் சேரும்னு அதிமுக எதிர்பார்க்கல. இது ரொம்ப சாதாரணமா எடை போட்டாங்க. இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சாங்க. இது எஃபெக்டிவா இருக்காது, இதனால எந்த விளைவும் திமுகவுக்கு ஏற்படாது, திமுகவுக்கு இதனால லாபம் இல்லை அப்படின்னு அவங்க கருதுனாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல இது ரொம்ப லைட்டா அப்ரோச் பண்ணாங்க. உதாரணத்துக்கு எடப்பாடி போற இடத்துல எல்லாம் போய் கேட்டாரு, உங்களுடன் ஸ்டாலின்னு கிண்டல் பண்ணாரு, அந்த திட்டத்தை கிண்டல் பண்ணாரு, பட்டியலை வச்சுக்கிட்டு என்னென்ன துறைகள் அப்படிங்கறதெல்லாம் வரிசையா வாசிச்சு கிண்டல் பண்ணாரு. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழக திட்டத்துக்கு விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு அதிமுக காரர்களே இழுத்து போட்டு சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த அடிப்படையில அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடுத்தது அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு. உதாரணத்துக்கு 4 ஆண்டுகளாக செய்யலையே, இன்னைக்கே திடீர்னு பண்றீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அடிப்படையிலேயே இன்னைக்கு செய்யறோங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. ஒண்ணு, 4 ஆண்டுகளா ஏன் செய்யலங்கிறது கேள்விக்கு பதில் ஏறக்குறைய 1,10,00,000 மனுக்கள் கிட்ட பெறப்பட்டு அதுல 1,04,05,00,000 மனுக்கள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புள்ளி உரத்தோட அரசு சார்பாக பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. முதல்ல அவங்க அதை நக்கல் அடிச்சுட்டு போடலான்னு பார்த்தாரு, அடுத்தது கொஸ்டின் பண்ணிட்டு கடந்துடலான்னு பார்த்தாரு. ஆனா எளிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவுல பலன் கொடுக்க தொடங்கிடுச்சு. முதலமைச்சர் இவங்க பெரிய அளவுல பாராட்ட தொடங்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அளவுல நல்ல பெயர் கிடைக்க தொடங்கிடுச்சு அப்படிங்கிற பிறகுதான் பயம் இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஏன் அப்படின்னா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 15 கடலூர் சிதம்பரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கான விளம்பரம் ஏறக்குறைய 1 மாதத்திற்கு முன்புல இருந்தே வர தொடங்கிடுச்சு. இது குறித்த அறிவிப்பு, இது குறித்த முன்னேற்பாடு பணிகள், அதுக்கு ஒருங்கிணைப்புகள், இதெல்லாம் 1 மாதத்திற்கு முன்பே ஏறக்குறைய ஜூன் மிட்ல, ஜூன் பிகினிங்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஏறக்குறைய திட்டம் தொடங்குவதற்கு ஒரு 30-35 நாளுக்கு முன்னாடியும், திட்டம் தொடங்கின பிறகும் இவங்க இந்த பேருக்கு எதிராகவோ சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. ஜூலை 21ஆம் தேதி தான் வழக்கே பதிவு பண்றாங்க. அபிஷியலா திட்டம் தொடங்கி 6 நாட்கள் கழித்துதான் வழக்கே பதிவு பண்றாங்கன்னா, ஆரம்பத்துல இவங்க அதை ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்க. அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான ஒரு பேரலையாக மாறிவிட்டது. அப்படிங்கிற காரணத்தினால
பயந்து போய் எப்படியாவது இதை வந்து நாம முறியடிச்சிடலாம் அப்படின்னுட்டு தண்ணி டேங்க்ல வந்து வடிவேலு அண்டை கொடுப்பாப்புல, வடிவேலுக்கு அந்த சின்ன பையன் போய் முட்டு கொடுப்பாப்புல, அந்த மாதிரி இந்த பேரலையை எப்படியாவது தடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தை கையில எடுத்தாங்க. அது இன்னைக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு. அந்த வெள்ளத்தில் வழக்கு போட்ட சி.வி. சண்முகமும் போட சொன்ன எடப்பாடி பழனிசாமியும் அதுக்காக ஆஜரான அந்த அட்ரஸ் கேட்கிற ஆசாமியும் ஒரு சேர அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல கிடைத்திருக்கக்கூடிய விஷயம். இதுல பிராண்டிங்கா இதை யோசிச்சு பார்க்கும்போது உங்களுடன் அரசு அப்படின்னு வச்சிருந்தா அதுல ஒருவேளை குறைகள் இருந்தா கூட முதலமைச்சர் அதை நேரடியா என்ன நடக்குது அப்படின்றத வெளிப்படையா தலையீடு செய்ய முடியும். ஆனா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வைக்கும் பொழுது தன்னை வந்து ஒரு ஒரு பிராடர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள பிளேஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவா அது சரிதானா? அதே போல அது இன்னொரு கண்ணோட்டத்தையும் தருகிறது. இந்த இடத்துல நான் தான் தொடர போகிறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் சேர்த்து தருது. இது அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? இல்ல, எங்களுடைய தலைவர் தான் தொடர போகிறாருங்கிறது வந்து ஏற்கனவே மக்கள் அந்த முடிவுல தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய அதிமுக, பாஜக அவர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் 2024லயும் வச்சாங்க. அதை தாண்டிய வெற்றியை தான் பெற்றிருக்கிறோம். அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக தேர்தல் முகமாக எங்களுடைய தலைவரை அவரை வச்சு நாங்க தேர்தலை சந்திச்ச எந்த தேர்தலையும் நாங்க தோத்தது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை வந்து தேர்தல் முகமாக அதிமுக முன்வைத்து தேர்தலை சந்திக்க தொடங்கிய பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட அதிமுக ஜெயிச்சது கிடையாது. அதுதான் வரலாறு. அந்த வரலாறு தான் தொடரப்போகுது. ஆனா அதை தாண்டி நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த அப்சர்வேஷன் ரொம்ப அழகான அப்சர்வேஷன். நீங்க வந்து கிரெடிட் வருது அப்படிங்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்தாலும் அது முதலமைச்சர் பெயரை தானே சேரும் அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இந்த அரசு மீது அவர் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பரியது. தன்னை மீறி அல்லது தலைவரை மீறி எதுவும் நடந்து விடாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த பெயரிடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அந்த துணிச்சல் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலினும் சரி, நலம் காக்கும் ஸ்டாலினும் சரி, இந்த ரெண்டு திட்டமுமே வந்து நீங்க அண்டர் பிரிவிலேஜ், நீங்க அரசாங்க அலுவலகங்களை எல்லாம் நொந்து போயிருப்பாங்கல்ல மக்கள், அவங்களை முன்வைத்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். நீங்க உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம் வந்து பல கோரிக்கைகள், இந்த ரேஷன் கடை தொடர்பா ஒரு கோரிக்கை வரும் இந்த முகாம்ல. என்ன அப்படின்னா, வயசானவங்களுக்கு வந்து கைரேகை தேஞ்சிருக்கும், கண் கருவிழியில வந்து அந்த ரேகையை கரெக்டா எடுக்க முடியாது, பயோமெட்ரிக்ஸ் ஒழுங்கா பதிவாகாது. இப்ப இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரேஷன் பொருளை கொடுக்கணும்னா இந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற வேலையா வந்து நான் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வயதானவர்களை வாட்டி வதைக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து போடுறாங்க. நீங்க வந்து அவங்க பயோமெட்ரிக்ஸ் வச்சா தான் பொருள் கொடுக்கணும், அந்த கார்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கெடுபிடிகள், அதுவும் 2 முறை 3 முறை இப்படி எல்லாம் கெடுபிடிகளை உருவாக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க லீக்கேஜ் அரெஸ்ட் பண்றாங்களாம். சும்மா சாதாரண இந்த எறும்புக்கு பயந்துட்டு பெரிய பெரிய வீட்டெல்லாம் இடிச்சு போட்டு போற மாதிரி பண்ற வேலை அது. அப்ப அதனால துன்பப்படுற அந்த பெரியவர்களுக்கு அரசாங்கம் ஒரு நிவாரணம் கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, அந்த மாதிரி உங்களுடைய கருவிழியில ரேகையும் கைரேகையும் பதிவாகல அப்படிங்கிறத டெக்னிக்கலா ஒரு சர்டிஃபை பண்ணிட்டோம்னா ஓடிபி மூலமா அதை வந்து நீங்க பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய பார்வைங்கிறது இது ரெண்டுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா டிசர்விங் பீப்புள் தான் அங்க வருவாங்க. 1% 2% லீக்கேஜுக்கு பயந்துட்டு 98% பீப்புளை வந்து வாட்டி வதைக்கிறது வந்து நமக்கு உவப்பான பார்வை கிடையாது. அதனால நம்மளுடைய சிஸ்டமே யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம் தான். சோ நீங்க அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இன்னைக்கு பெரும்பாலான கம்ப்ளைண்ட் எப்படி வயதான பாட்டிகள் தாத்தாக்கள் வரதெல்லாம் வந்து எனக்கு ரேக பதிவாகல, சர்டிபிகேட் கொடு அப்படின்ட்டு வருவாங்க. அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த டிஎஸ்ஓ வந்து இவங்களுக்கு உண்மையிலே ரேக பதிவாகல அப்படிங்கிறத டெக்னிக்கலா செக் பண்ணிட்டு தான் சர்டிஃபை பண்ண முடியும். கையால பார்த்துட்டு அல்லது ஒரு நேக்கடையில பார்த்துட்டு சர்டிஃபை பண்ண முடியாது. அது டெக்னிக்கல் டூலோட அதை செக் பண்ணிட்டு தான் சர்டிஃபை பண்ணணும். அந்த டூல் அவைலபிலிட்டி இவங்க வரும்போது அந்த ஆபீஸ்ல இருக்காது. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருந்துச்சு 3 மாசம். அல்லது இவங்க ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, வந்துட்டு போறதுல அலைச்சல் இருக்கும், இவங்க வயோதிகம் காரணமா தொடர்ச்சியா வந்துட்டு போறதுல பிரச்சனை இருக்கும். அதனால அந்த ரெக்வஸ்ட் வந்து பல மாதங்களா பெண்டிங்ல இருக்கும், அரிசி வாங்க முடியாம வறுமையில கிடப்பாங்க. அந்த நிலைமையை போக்குறதுக்கு இன்னைக்கு ஸ்பாட் சொல்யூஷன் வந்தாங்கன்னா அந்த மெஷின் அங்க இருக்கு, அங்கேயே செக் பண்ணி டிஎஸ்ஓ அங்கேயே சர்டிஃபை பண்ணிட்டு போயிடுவாரு. அப்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை 2 நிமிஷத்துல தீர்த்துறோம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அளவுல சக்சஸ கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த முகாமினுடைய அவுட்கம்.
இதெல்லாம் பொறுத்துக்க முடியல எடப்பாடி பழனிசாமியாலேயோ அதிமுகவாலேயோ. என்னது நாம குறை சொன்னோம் அப்படின்னா குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லா நடக்குதே அப்படிங்கிற இந்த ஆற்றாமை இருக்குல்ல, இந்த ஆற்றாமை தான் இந்த வழக்கு. அந்த ஆற்றாமைக்கு நீ வயிறறிஞ்சிட்டே கடன் தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல அரசு வந்ததுல இருந்து முதல் ஆண்டு கொரோனாவில் தான் தொடங்கியது. கொரோனா தொடங்கிய போதே என்ன ஒரு விமர்சனமா வந்தது அப்படின்னா, மொத்த மிஷினரியும் நீங்க களத்துல இறக்கி விட்டது. மருத்துவர்கள் உள்ளிட்ட நிறைய பணியாளர்கள் களத்திற்கு போய் வேலை செய்வதில் மும்முரம் காட்டப்பட்டது. அது ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் பாராட்டப்பட்டது, இன்னொரு பக்கம் அது ஒரு அதிருப்தி உருவாக்குவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இப்பவுமே லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ்ஸையும் சரி பியூரோக்ரஸியும் சரி மொத்தமாக ஃபீல்டுக்கு அனுப்புறது அப்படின்றது எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுத்திருக்குது, இதனுடைய அவுட்கம் ஓவரால் அப்படின்றது மக்கள் மத்தியில மட்டும்ன்றதை தாண்டி அரசு ஊழியர்கள் மத்தியில இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? அடிப்படையில அவங்க அரசு ஊழியர்களுக்கு வேணும்லாம் பெண்டிங் வைக்கிறது கிடையாது சார். அங்க இருக்கக்கூடிய சூழல், இப்போ ஒரு தாசில்தார் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னா ஆர்ஐட்ட கேட்கணும், ஒரு ஆர்ஐ ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் ஃபீல்டு ஆஃபீஸர்ட்ட கேட்கணும். இதனால ஏற்படக்கூடிய டிலே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் முகாம்ல வச்சு தீர்வு காணும் பொழுது எல்லா ஆபீஸரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு நிமிடத்துல அதை ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியுது. அதனால அவங்களுடைய பணிச்சுமையுமே கூட குறையத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனையில மெட்ரோ வாட்டரும் கார்பரேஷனும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு ஒரு வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ரோடு கட் பண்ணி பைப்பை த்ரூ பண்றதுக்கு கார்பரேஷன் பர்மிஷன் கொடுக்கணும். அதை பண்ண வேண்டிய வேலை மெட்ரோ வாட்டரோடது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து ஒரு ஏஐ லெட்டர் வைப்பாரு கார்பரேஷன் ஏஐக்கு. அந்த கார்பரேஷன் ஏஐ அதை பார்த்துட்டு பதில் வைப்பாரு. அப்புறம் இந்த கம்யூனிகேஷன் அது இதுன்னு 30-35 நாள் ஆயிடும். அப்புறம் திடீர்னு மழை வந்துச்சுன்னா அது ஒரு கேக் ஆர்டர் 3 மாசம் போயிடும். இப்ப 2 ஏஐ பக்கத்து டேபிள்ல உட்காந்துருக்காங்க, ஒரே முகாம்ல இருக்கிறாங்க. ஆன் த ஸ்பாட்ல பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க, சைன் பண்ணிடுறாங்க, ஒரு அப்ரூவல் கிடைச்சிட்டு ஒரு கனெக்ஷன் கிடைச்சிட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாம இன்னொரு பக்கம் பல்வேறு சுய சான்றிதழ் திட்டத்தை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும். எளிமை ஆளுமைங்கிற திட்டத்தின் மூலமாக கண்டினியூஸா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், இப்ப ஒரு சானிடேஷன் சர்டிபிகேட்டா இருக்கலாம், ஒரு முதியோர் இல்லம் தொடங்குறதுக்கு அல்லது குழந்தைகள் காப்பகம் தொடங்குறதுக்கான அனுமதி தொடர்பான விஷயங்களா இருக்கலாம், அல்லது இண்டஸ்ட்ரிக்கு ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அதுக்கான அனுமதியா இருக்கலாம். அப்புறம் இந்த கான்ட்ராக்டர்ஸுக்கு எல்லாம் சால்வன்சி சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு, சொத்து மதிப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துங்கிறது அசெட், ஐ மீன் நீங்க நிலம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அசெட்டா இருக்கும். அதனால அதை ஒரு ஆளை மதிப்பிட்டு அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். இன்னைக்கு உங்க பேன் கார்டு நம்பரை போட்டா உங்களுடைய சொத்து என்ன, மதிப்பு என்ன, இது எல்லாத்தையும் அது கொடுத்துரும். நீங்க அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது சால்வன்சி சர்டிபிகேட்டுக்கான தேவை என்னங்கிறதே கேள்வி எழுந்துச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு தேவையற்ற பல சான்றிதழ்கள் இருக்கு, அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறது, அதெல்லாம் செல்ஃப் சர்டிபிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பல வகையில எளிமை ஆளுமைங்கிற திட்டத்தை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவிற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய என்டையர் மிஷினரியையும் உங்க வீட்டுக்குள்ள, உங்க போனுக்குள்ள, உங்க தெருவுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்கு. இது வின் வின் சிச்சுவேஷன் தான், மக்களுக்கும் வின்னிங் சிச்சுவேஷன் தான், நேர்மையான அதிகாரிகளுக்கும் வின்னிங் சிச்சுவேஷன் தான். நீங்க இந்த மாதிரி ஒரு பொது வெளியில நடக்கும் பொழுது நேர்மையற்ற அதிகாரிகளுக்கு வேணா அது ஒரு அச்சத்தை கொடுக்கலாமே தவிர, அட் லார்ஜர் எக்ஸ்டென்ட் மக்கள் நலன் அப்படிங்கிற அடிப்படையில அது ஒரு பெரிய பலனை தான் கொடுக்கும். ஓகே, அப்போ ஒரு இன்டர் டிபார்ட்மெண்ட் மல்டி டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன், ஒரு பல்துறை பன்முக கூட்டு செயல்பாடு அப்படின்றதனுடைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவோ அல்லது சக்சஸ்ஃபுல்லான அவுட்கமாவோ இதை கிளைம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸினுடைய அல்லது எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய அவுட்கம்னே நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சியாக இருந்த போது மனு வாங்கணும், அப்புறம் ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதை சரி பண்ணோம். 100 நாள் கழிச்சு என்னென்னலாம் சரி பண்ணோங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாவே கொடுத்தோம். அதன் பிறகு முதல்வரின் முகவரின்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த துறை மூலமாக நகரப்பகுதிகளில் கேம்ப் நடத்தணும், அப்புறம் ஊரக பகுதிகளில் கேம்ப் நடத்தணும். அப்ப 30 நாட்களுக்குள் தீர்வு அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த முகாம்ல 45 நாள்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப 23 துறை 20 துறை அப்படின்னு இருந்துச்சு, இன்னைக்கு ஏறக்குறைய 46 துறைகள்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப நம்பர் ஆஃப் கேம்ப் கம்மியா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு கேம்ப், 5 லட்சம் பேருக்கு ஒரு கேம்ப் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த பெனிஃபிட்டிங் பாப்புலேஷனை பாதியா குறைச்சிருக்கோம். 5 லட்சம் பேருக்கு ஒரு கேம்ப், 3 லட்சம் பேருக்கு ஒரு கேம்ப், அந்த மாதிரி அந்த பெனிஃபிட்டிங் பாப்புலேஷனை பாதியா குறைச்சிருக்கோம். இதெல்லாம் கடந்த காலத்துல ஏற்பட்ட அனுபவங்களுடைய தொடர்ச்சி தான். 30 நாள்ல ஒரு மனுவுக்கு தீர்வு காண முடியாது அப்படிங்கிறதுனால அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை 45 நாள்னு
மாத்தி இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டினுடைய அவுட்கம் தான் இந்த முகாம்கள். இது வந்து ஒரு பெரிய அளவுல மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. நீங்க அதுல வந்து பல பேர் என்ன நினைப்பாங்க, அவங்கள வர வைக்கணுங்கிறதுக்காக டோர் டு டோர் கேன்வாஸ் இதுல நடக்குது. முன்கூட்டியே என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத வந்து பேம்ப்ளெட்டா கொடுக்கப்படுது. இவ்வளவு பணிகளையும் செய்யறோம். மக்கள் முதல்ல குறைய சொல்லாதீங்கன்னு தான் ஒரு அரசு சொல்லும். இந்த அரசு தான் முதல்ல நீங்க வந்து குறைய சொல்லுங்கன்னுட்டு வீடு வீடா போய் கூப்பிடுது. அதை தாண்டி முக்கியமானது, அதையும் தாண்டி ஒரு லெத்தாஜிக்கா வராம இருப்பாங்கல்ல, பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னுட்டு அவங்களையும் வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அதுல ஒரு இன்சென்டிவ் அட்டெம்ப்ட் தான் மகளிர் உரிமை தொகையை இதோட கிளப் பண்ணது. அப்ப நீங்க வந்து அட்லீஸ்ட் அதுக்காகவாது வருவாங்கல்ல விடுபட்ட பயனாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் பெரிய அளவுல வராங்க. இந்த கேம்ப் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகுது. அதை பொறுத்து கொள்ள முடியாதனாலதான் அதிமுக ஆரம்பத்துல அசால்ட்டா நினைச்ச அதிமுக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு போனுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட வலிமை உச்ச நீதிமன்றத்துல போய் அதை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறது அடிப்படை. அதிமுக தொண்டர்களுக்கு இதுல ஒரு செய்தி இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதிமுகங்கிற ஒரு பிரம்மாண்ட கட்சியை வந்து நீதிமன்றங்கள்லயும் மக்கள் மன்றத்திலையும் எடப்பாடியினுடைய கும்பல் தொடர்ச்சியாக அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்களுடைய தொண்டர்கள் உணரணும். எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம், அம்மையார் ஜெயலலிதா பேரை வந்து மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டமன்றத்திலையும் இதே உச்ச நீதிமன்றத்திலையும் சண்டை போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வந்து ஒரு பெயரை வைக்க கூடாதுங்கிறதுக்காக காழ்ப்புணர்ச்சியோட அதிமுக தொடர்ந்த வழக்கை முறியடிச்சிருக்கிறோம். எல்லாத்தோட ஒரு ஒரு அவமானகரமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த ஜெயலலிதா பெயரை வந்து பல்கலைக்கழகத்துக்கு வைக்கிற அந்த மசோதாவை 2வது முறை நிறைவேற்றும் பொழுது சட்டமன்றத்துக்கு அந்த உரிமை இல்லைன்னு வெளிநடப்பு பண்ணிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பாஜக பிரமுகரனுடைய வழக்கின் காரணமாக அதுல இடைக்கால தடை வந்த போது அந்த பாஜக பிரமுகரையோ குறைந்தபட்சம் கண்டிக்க கூட முன் வராதவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இன்னும் சொல்ல போனா அம்மான்னு இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அம்மா அழைப்பு மையம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை இழுத்து மூடிட்டு இவர் முதலமைச்சர் அழைப்பு மையம்னு மாத்தினார். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்தினது அவரு தான், தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினது அவரு தான், அம்மா உணவகத்தை முடக்கி வச்சிருந்தது அவரு தான். இன்னைக்கு நம்ம வந்த பிறகுதான் அதை வந்து ரெட்ரை பண்ணிருக்கோம். இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அப்ப பழனிசாமியினுடைய கும்பல் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி அந்த தமிழ்நாட்டுடைய லெகசியை முறியடிக்க பார்த்தாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புல ஒரு ஆபத்தான அப்சர்வேஷன் இருந்துச்சு. அதுல வந்து லிவிங் லீடர்ஸ் மட்டும் அவங்க சொல்லல, கொள்கை தலைவர்கள்னு வரையறுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா கலைஞர் மட்டுமா கொள்கை தலைவர்? அண்ணா கொள்கை தலைவர், எம்ஜிஆர் கொள்கை தலைவர் அதிமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், கலைஞர் கொள்கை தலைவர், தியாகராயர்ல இருந்து இழுத்தோம் அப்படின்னா எல்லா திட்டத்தையும் நிறுத்துற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு ஆபத்தான அப்சர்வேஷன். அவங்க என்னன்னா, பரவாயில்ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வந்து கால் ஊன்றணும்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு களத்தில் இறங்கியது அதிமுக. அதையும் சேர்த்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முறியடிச்சிருக்கு. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு இருக்கக்கூடிய லீகல் சென்ஸ் கூட அதிமுகவுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும்னு பிஜேபியினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு போட்டாரு. பிஜேபியினுடைய முக்கியமான மாநில தலைவர் ஒருத்தர், மாநில அளவுல பொறுப்புல இருக்க ஒருத்தர் போனை போட்டு அவரை இந்த வார்த்தைன்னு இல்ல எல்லா வார்த்தையும் எவ்வளவு அசிங்கமா கேட்க முடியுமோ அவ்வளவு அசிங்கமா கேட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாரு. ஏன்னா கோர்ட்ல அசிங்கப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தினால. ஆனா அந்த நபர் வந்து ஏ.கே. ராஜன் கமிட்டி அமைக்கப்பட்ட போது நீதிமன்றத்துல வந்து அடி வாங்கிட்டு போனாருங்கிறது தனி கதை. பட் ஸ்டில் அந்த புரிதல் கூட அதிமுகவுக்கு இல்லையேன்னு நம்ம வருத்தப்பட வேண்டும். ஜே பல்கலைக்கழகம்ன்றது 2 முறை சொன்னதுனால ஞாபகம் வருது. நேற்று கவர்னர் ஆர்.என். ரவி கலைஞர் பேரிலான பல்கலைக்கழக மசோதாவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த மசோதாவுல கான்ட்ரோவர்சியலா என்ன இருக்கு, அல்லது வந்து ஒன்றிய அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையோ அல்லது அது சம்பந்தமாக அதுல ஏதாவது இருக்கிறதா? ஏன் கலைஞர் பெயர் வைத்த பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறார்? அடிப்படையில கலைஞர் பெயர் இருக்குங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சி. அதை தாண்டின காழ்ப்புணர்ச்சி கல்வி கொடுத்தாலே சங்க பரிவார கும்பலுக்கு ஆகாது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் அவங்க முடக்கி வச்சிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது, சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை சேர்த்தா முடக்கி வச்சிருக்காங்க. இப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, கல்வி தொடர்பான எந்த அட்டம்ப்ட தமிழ்நாடு எடுத்தாலும் அது ஒரு ப்ரோக்ரெசிவான அட்டம்ப்ட். அவங்க எடுக்கலாம், ஏன்னா அது ரிக்ரெசிவா இருக்கும். நீ போய் குருகுலத்துக்கு போ, குருகுலத்துல இருந்து நேரா ஐஐஎம்க்கு வா, குருகுலத்துல இருந்து நேரா ஐஐடிக்கு வா, இந்த மாதிரி ஆகாவளியான வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப கல்வி தொடர்பான ஒரு அட்டம்ப்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்குதுன்னா அது நிச்சயமா ப்ரோக்ரெசிவா பலன் கொடுக்கும். அது தங்களுடைய இருப்புக்கு ஆபத்துங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க. மிக வன்மையாக கண்டிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்பதை தாண்டி ஒரு கும்பகோணத்துக்காரராக எங்க பகுதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய அளவிலான எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நாங்க சொல்லுவோம், அதாவது 200 ஆண்டு பழமையான கல்லூரி, 100 ஆண்டு பழமையான கல்லூரி அப்படிம்போம். ஆனா சமகாலத்துல அப்படி எந்த பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இந்த அரசாங்கம் தான் முதல் முறையா எங்களுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகத்தை கொடுத்துச்சு.
அதை பொறுத்து கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியில் செயல்படக்கூடிய சங் பரிவார் கும்பலுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் கடுமையான கண்டனத்தை நாம் பதிவு செய்துவிட்டோம். ரொம்ப விரிவாக சி.வி. சண்முகம் அப்படின்னு இல்லாம உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டங்களினுடைய ஒரு மதிப்பீடாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.